morning, friends. I am Vinu. I am going to tell about the .NET basics. You all know about the different type of languages like C, C++, Java. But .NET is not a language. It is a framework. We can run the different type of languages in this framework. Okay. Now I am going to tell what is a .NET. .NET is a framework. The programmer develop a product by using your own coding with .NET framework and class library. .NETல நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட் டூலை வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த .NET வந்து நம்ம ரன் பண்ணுறோம். ஆக்சுவலாக விஷுவல் ஸ்டுடியோ இல்லாமலும் நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும். அப்புறம் இப்போ கரண்ட் வெர்ஷன் வந்து 4.6.1, .NET வெர்ஷன் 1.0 to 4.6.1 வரைக்கும் இப்போ இருக்குது. ஆக்சுவலாக வந்து .NET வந்து மைக்ரோசாஃப்ட் தான் வந்து இனிஷியலைஸ் பண்ணாங்க. இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாங்குவேஜஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. பேசிக்காக நம்ம மெயினாக காமனாக 3 லாங்குவேஜஸ் வந்து இங்கே மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து C# கோட், VB.NET கோட் அண்ட் J# கோட். இந்த C# கோடை வந்து எப்படி வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா அது கம்பைல் பண்ணுறதுக்கு வந்து CSC அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே நேரத்தில் நம்ம வந்து VB.NET அதை வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து VBC.exe அந்த ஃபைல் யூஸ் பண்ணுவோம். J# வந்து JSC.exe இந்த ஃபைல் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த .NET ஃப்ரேம்வொர்க் வந்து it support the different type of console applications, Windows Forms, Windows Presentation Foundation, ASP.NET, ASP.NET Core எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. .NET ஃப்ரேம்வொர்க்கில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளாஸ் லைப்ரரிஸ் யூஸ் பண்ணுறாங்க. பேஸ் கிளாஸ் லைப்ரரி அண்ட் ஃப்ரேம்வொர்க் கிளாஸ் லைப்ரரி. பேஸ் கிளாஸ் லைப்ரரியை வச்சு நம்ம யூஸ் பண்ணி we can read a file, write a file, graphics uses, databases like a different type of functions வந்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வித்தவுட் த விஷுவல் ஸ்டுடியோ அந்த டூல் யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி .NET ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னால் உங்களுக்கு இப்போ .NET வந்து எல்லா Windows 7, Windows 8 எல்லா கம்ப்யூட்டர்லேயுமே ஆல்ரெடி இன்பில்டாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ உங்கள் கம்ப்யூட்டர்லேயும் வந்து இருக்கா? ஜஸ்ட் இது வந்து ஒரு சாஃப்ட்வேர் இல்லை. ஆனால் விஷுவல் ஸ்டுடியோன்றது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஸோ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். பட் வந்து .NET ஃப்ரேம்வொர்க் அப்படின்றது ஆல்ரெடி நம்மளோட கம்ப்யூட்டர்லேயே வந்து ஆல்ரெடி இருக்கும், நம்மளோட OSலேயே. ஓகேவா? ஸோ உங்கள் கம்ப்யூட்டரில் இது எப்படி போய் செக் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கம்ப்யூட்டரில் போயிட்டு சியில், விண்டோஸில் போயிட்டு கீழே வந்தோம்னா மைக்ரோசாஃப்ட் .NET இங்கே ஃப்ரேம்வொர்க் அப்படின்றது. ஆக்சுவலாக அந்த ஃப்ரேம்வொர்க் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து 32 பிட் as well as the 64 பிட் ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இந்த 64 வந்து ஒன்லி அந்த கம்ப்யூட்டர் 64 பிட்டாக இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃப்ரேம்வொர்க் 64ல் போயிட்டு இங்கே வந்து நம்ம என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணுறோன்னா 4.0 வேர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் வந்து உள்ளே இருக்கிறது எல்லாமே. ஸோ உள்ளே பார்த்தா தெரியும் என்னென்ன இது டூல்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக. ஓகே, இப்போ வந்து நான் வந்து வித்தவுட் த விஷுவல் ஸ்டுடியோ எப்படி வந்து ஒரு C# ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணுறது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக ஓகேவா, இப்போ வந்து நான் சிம்பிளாக ஒரு .NET கோடிங் எழுதி உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம பெரிய ப்ரோக்ராம்க்கெலாம் போகலாம். ஓகே, ஜஸ்ட்டு நம்ம நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எழுதலாம். ஓகே, .NET வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஓகே, நான் வந்து ஒரு ஸ்மால் குட்டியாக ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஹெடர் ஃபைல், நெக்ஸ்ட்டு கிளாஸ் நேம் வந்து கொடுக்கணும். ஸோ திஸ்
ஸோ இது வந்து ஒரு குட்டி ப்ரோக்ராம். ஆக்சுவலாக எப்போதுமே வந்து பேசிக் சின்டெக்ஸ் வந்து எல்லாத்தோட C++ எல்லாத்தோட மாதிரி தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல இந்த சிஸ்டம் அப்படின்றது வந்து ஒரு நேம் ஸ்பேஸ். ஓகே, இது வந்து ஒரு ஹெட்டர் ஃபைல் மாதிரி. ஹெட்டர், நெக்ஸ்ட்டு கிளாஸ் நேம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ். இப்போ சிஸ்டமில் எஸ் கேப்ஸில் இருக்கணும். அதே மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், அந்த மெயினோட எம் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், அப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் C++லலாம் வந்து அப்படி இல்லை, ஸ்மாலில் இருந்தால் கூட எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் கன்சோலில் C கேப்ஸில் இருக்கணும். ரைட் லைனுக்கு WL ரெண்டுமே வந்து கேப்ஸில் இருக்கணும். ஸோ இதை போய்ட்டு நம்ம வந்து இப்போ சேவ் பண்ணுவோம். இப்போ இதை எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, இப்போ சேவ் கொடுத்துட்டு இங்கே டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் போய்ட்டு ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா இப்போ இங்கே கொடுக்கலாம். ஃபைல் நேம் வந்து ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு .cs அப்படின்னு கொடுக்கணும் ஃபைல் நேம். ஓகேவா, இப்போ சேவ் பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு நம்ம போய்ட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபைலை வந்து நான் டிகோலனில் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே உள்ளே போய்க்கலாம். CD ஸ்பேஸ் அந்த டைரக்டரி நேம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக நான் வந்து பாத் வந்து செட் பண்ணல ஆல்ரெடி. ஸோ நான் வந்து இப்போ பாத் வந்து இங்கே கொடுக்கணும். எங்கே .NET ஃப்ரேம் ஒர்க் இருக்கோ அந்த பாத் எடுத்து காப்பி பண்ணி இதில் வந்து போடணும். ஸ்லாஷ் போட்டு எப்படி வந்து C# கோடிங்கை வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா CSC ஸ்பேஸ் ஃபைல் நேம் என்ன hello.cs. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகே, கம்பைல் ஆயிடுச்சு. கம்பைல் பண்ணுறோம். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நம்ம ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஃபைல் நேம் கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இது வந்துருச்சு. ஓகே ஓகேவா, நம்ம விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணாமலும் நம்மளால் கோடை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னு இன்றைக்கி பார்த்தோம். அதே மாதிரி நம்மளால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோடிங்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு குட்டி ப்ரோக்ராமோடு பார்க்குறேன். ஓகே, பாய்.